சார், சொல்டாமா. இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கே சார். இந்த தருணத்தை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எனக்கும் என் நண்பருக்கும் ஒரு வாதம் போயிட்டு இருக்குள்ள என் நண்பர் சொன்னார், கணேஷ் ஒரு நாள் என்கிட்ட புலம்புனீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏசி மெக்கானிக் வேலை பார்த்துட்டு போகும்போது அந்த தடயம் வந்து செவுத்துல ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு புலம்புனீங்க. நீங்களுமே அதே தவறு தானே கணேஷ் பண்ணுறீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் மாஸ்க் பண்ணி அடிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல பெயிண்ட் பட்டுடுது, அது அசிங்கமாக தானே இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த விமர்சனத்தை அப்படியே நான் ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு வண்டியில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டி பெயிண்ட் பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதனுடைய வளர்ச்சியை நினச்சி பார்த்தேன். டாடா எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போது 2 விஷயம்டா அம்மா. இல்லை என்ன அப்படின்னா, நம்மளை நோக்கி வர விமர்சனங்களை நம்ம எப்படியா எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. 2வது, ஒரு வேலையை பணத்துக்காக இல்லாமல் அந்த நிறைவுக்காக செஞ்சீங்கன்னு வைங்களா, அது வேற ஃபீல். அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு பணத்துக்கும் அந்த திருப்திக்கும் துளியும் சம்மந்தம் இல்லைல்ல. பணம் வருமா வராது அது இல்லை, பட் ஆனால் அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். அந்த நினச்சேன், அந்த சந்தோஷம் வந்துச்சு.